ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது முழு பிராந்தியத்தையும் தீக்கிரையாக்கும் என்று ரஷ்யா கண்டித்திருக்கிறது. ஈரான் அணுசக்தி திட்டங்களை நிரந்தரமாக முடக்கும் நோக்கில் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 3 என்ற பெயரில் ஈரானும் ஏவுகணைகளை வீசுகிறது. இந்த நிலையில் ஈரானின் நட்பு நாடுகளான ரஷ்ய அதிபர் புதினும் சீன அதிபர் ஜின்பிங்கும் தொலைபேசியில் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்த இரு தலைவர்களும் போரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தினர். ஈரானை அமெரிக்கா தாக்குவதை தவறான நிகழ்வு என்று ரஷ்யா எண்ணுவதாக அந்நாட்டு அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் நடவடிக்கை போரை தீவிரப்படுத்தும், முழு பிராந்தியத்தையும் தீக்கிரையாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த நினைக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், காமெனியை கொன்றால் பயங்கரவாதம் அதிகரிக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது.